பொதிகை மலையின் சாரலிலும் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி பாயும் வளமிக்க கரைகளிலும் செழித்து கல்லையும் இசையாக்கிய நெல்லையப்பர் திருக்கோயிலும் புவிசார் குறியீடு பெற்ற சிறப்புமிக்க நெல்லை அல்வாவும் தமிழ் மொழி, பண்பாடு, வீர வரலாறு, மனிதநேயம் ஆகியவற்றின் செழுமையான அடையாளமாக திகழ்கிறது திருநெல்வேலி. அந்த மரபு செழிப்பை தனது இலக்கிய பார்வையிலும் மக்கள் மய ஆட்சியிலும் பிரதிபலித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அவர்களின் அரசியலை தாண்டி வரலாறு, தமிழ், சமூக நீதி எனும் நிலையான பிணைப்பாக திகழும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை புரிந்து மக்கள் நலத்தின் வழியாக புதிய வேகத்தையும் புதிய நம்பிக்கையையும் கொண்டு வந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை திருநெல்வேலி மாவட்ட மக்கள் சார்பாக மனம் நிறைந்த மரியாதையுடனும் பெருமையுடனும் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் திட்டங்களாக தொடங்கி பலன்களாக மாறிய திருநெல்வேலி மாவட்டத்தின் பயணமாக மகளிர் வாழ்வில் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய 2,56,000 மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதிய உற்சாகத்துடன் கல்வி பயில 1014 பள்ளிகளில் பயிலும் 45,753 மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், முதியோரும் மாற்றுத்திறனாளிகளும் அரசின் அரவணைப்பை உணர்ந்திட 63,342 பயனாளிகள் பயன்பெற்றுள்ள முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், இளைஞர்களின் திறனே மாநிலத்தின் எதிர்காலம் என்பதற்கு சான்றாக 1,00,000க்கும் மேற்பட்ட திறன் சான்றிதழ்களையும் 7,753 இளைஞர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பையும் உருவாக்கிய நான் முதல்வன் திட்டம், மகளிரின் சுயமரியாதையும் சுதந்திர பயணமும் உறுதியாக 19,48,96,126 மகளிர் பயணங்களுடன் நம்பிக்கையின் அடையாளமாக மகளிர் விடியல் பயண திட்டம். இவை சில உதாரணங்கள் மட்டுமே. இதேபோல் பல திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை அன்றாட நிலையில் உயர்த்தி வருகின்றன. இந்த வளர்ச்சி பயணத்தின் வரலாற்று சிறப்பாக இன்றைய நாளில் தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை உலகிற்கு எடுத்துரைக்கும் பொருணை அருங்காட்சியகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நேற்றைய தினத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 67.25 கோடி மதிப்பீட்டில் 13 ஏக்கர் பரப்பளவில் 54,296 சதுர அடி கொண்ட பொருணை அருங்காட்சியகத்தில் சிவகலை, ஆதிச்சநல்லூர், துலுக்கர்பட்டி, கொற்கை ஆகிய தொல்லியல் தளங்களில் கண்டெடுக்கப்பட்ட அரிய தொல்பொருட்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இன்றைய நாளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக ரூபாய் 95.82 கோடி மதிப்பீட்டில் இதயம், நரம்பியல், டயாலிசிஸ் உள்ளிட்ட உயர் சிகிச்சை வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக ரூபாய் 78.38 கோடி மதிப்பீட்டில் அம்ருத் மற்றும் அம்ருத் 2.0 திட்டங்களின் கீழ் குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் என மொத்தம் ரூபாய் 235 கோடியே 94 லட்சம் மதிப்பீட்டில் 33 நிறைவு பெற்ற பணிகள் திறக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பள்ளி கல்வித்துறையில் ரூபாய் 98 கோடி மதிப்பீட்டில் காயிதே மில்லத் அறிவுலகம் மாபெரும் நூலக கட்டிடம், நெடுஞ்சாலை துறையில் ரூபாய் 13 கோடி 12 லட்சம் மதிப்பீட்டில் 2 உயர்மட்ட பாலங்கள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட மொத்தம் ரூபாய் 356 கோடியே 59 லட்சம் மதிப்பீட்டில் 11 புதிய வளர்ச்சி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மேலும் 45,477 பயனாளிகளுக்கு ரூபாய் 101 கோடியே 49 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் என மொத்தமாக ரூபாய் 694 கோடியே 2 லட்சம் மதிப்பீட்டில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அன்றறிவாம் எண்ணாத அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை எனும் திருவள்ளுவர் வாக்கிற்கிணங்க இன்றைய பலனை எண்ணாது நாளைய தலைமுறைக்கும் துணை நிற்கும் அறஞ்செயல்களை ஆட்சியின் அடையாளமாக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை பணிவுடன் அர்ப்பணிக்கிறோம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுக்கு பேர்தான் ஸ்டாலின். அந்த உழைப்பின் தன்மையை, அந்த உழைப்பின் மேன்மையை, அந்த உழைப்பின் மதிப்பையை நீங்கள் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.